தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலக்கு வைக்கப்பட்ட பிள்ளையானின் சகாக்கள் கொழும்பிலிருந்து பறந்த குழு. திருமலை கடத்தொழிலாளர்களை தாக்கிய குற்றச்சாட்டில் 3 அதிரடி கைது. நுவரெலியாவில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் விபத்து. நுண்நிதி கடன்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வெளியான மகிழ்ச்சி தகவல். இன்னும் 2 வாரங்களுக்குள் அனுர அரசு திட்டமிட்டிருக்கும் அதிரடி நடவடிக்கை, சிறைக்கு செல்ல போகும் முக்கிய புள்ளி. வெளிநாட்டு கைத்துப்பாக்கியுடன் மட்டக்குழியில் ஒருவர் கைது. தெமடகொடையில் 4 முச்சக்கர வண்டிகள் தீக்கிரை. நடுவானில் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு, பாதியில் தரையிறக்கம். தொடர்பான விரிவான செய்திகள். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பதில் தலைவர் உட்பட 3 விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து வந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த 2006 டிசம்பர் 15 கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக பிள்ளையான் கடந்த ஏப்ரல் 8 குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக கடந்த 30 மட்டக்களப்பு 1வது வாவிக்கரை வீதியில் அமைந்துள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சியின் தலைமை காரியாலயத்தை விசேட அதிரடிப்படையினர் சுற்றி வளைத்து சுமார் 12 மணித்தியாலம் சோதனை நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்தனர். இதன்போது அங்கிருந்த ஒரு செயற்கைக்கோள் தொலைபேசி உட்பட 3 கையடக்க தொலைபேசிகள், சாரதி அனுமதி பத்திரம் ஒன்று, கடவுச்சீட்டு ஒன்று, 9 மில்லிமீட்டர் ரக கைத்துப்பாக்கியின் 5 தோட்டாக்கள், ரிப்பீட்டர் ரக துப்பாக்கியின் 5 வெற்று தோட்டாக்கள் மீட்கப்பட்டது. இதனையடுத்து கைப்பற்றப்பட்ட செயற்கைக்கோள் தொலைபேசி தொடர்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சியின் வாழைச்சேனையைச் சேர்ந்த மார்க்கன் என்று அழைக்கப்படும் ஐயாதுரை ரவி மற்றும் அவரின் உதவியாளர் குமரன் ஆகிய இருவரையும் நேற்று வாழைச்சேனை காவல் நிலையத்துக்கு சிஐடியினர் வரவழைத்து சுமார் 5 மணித்தியாலம் விசாரணைகளை மேற்கொண்டு பின்னர் அவர்களை விடுவித்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று பகல் 11 மணியளவில் வாழைச்சேனை பேத்தாளியில் உள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உபதலைவரான ஜேம் என்பவரது வீட்டை சிஐடியினர் முற்றுகையிட்டனர். பின்னர் அவரது விசாரணைக்கு அழைத்து சென்று வாழைச்சேனை காவல் நிலையத்தில் வைத்து சுமார் 4 மணித்தியாலம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை விடுவித்துள்ளதாக காவல்துறை உயர் அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். திருகோணமலை திருக்கடலூர் கடத்தொழிலாளர்களை தாக்கிய குற்றச்சாட்டில் வாழைச்சேனையைச் சேர்ந்த 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் வாழைச்சேனை கடற்பரப்பில் வைத்து குறித்த கடத்தொழிலாளர்களின் படகுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டதுடன் அவர்கள் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டின் பேரில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாக திருகோணமலை துறைமுக காவல்துறையினர் தெரிவித்தனர். இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் துறைமுக காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததுடன் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் நாடாளுமன்றத்தில் வைத்து துறைசார் அமைச்சருடன் பேசி தீர்க்கமான முடிவை தருமாறும் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் குறித்த 3 நேற்று கைது செய்து திருகோணமலை துறைமுக காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் 32, 34, 38 வயது உடையவர்கள் எனவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். தாக்குதலில் படுகாயமடைந்த கடத்தொழிலாளர்களுக்கு நீதி கோரி திருகோணமலையில் வீதி மறியல் போராட்டம் ஒன்றை திருக்கடலூர் கடத்தொழிலாளர்கள் நேற்று முன்னெடுத்திருந்தனர். இந்த சம்பவத்தில் கைதான 3 சந்தேக நபர்களையும் திருகோணமலை நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் இன்று முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். நுவரெலியா ஒடப்புசலாவ பிரதான வீதியின் புரோக்ஸை பகுதியில் பாடசாலை மாணவர்கள் ஏறிச் சென்ற வேன் ஒன்று வீதியோரத்தில் இருந்த மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி வீதியோரத்தில் இருந்த மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்தில் 3 பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாகவும் இதில் ஒரு சிறுவர், ஒரு பெண் மற்றும் வேனின் சாரதி ஆகியோர் அடங்குவதாகவும் ராகலை காவல்துறையினர் தெரிவித்தனர்.
இலங்கையில் நுண்நிதி கடன்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக உபக்குழு ஒன்றை அமைக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அதன்படி கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அதிகாரமளித்தல் தொடர்பான அமைச்சக ஆலோசனை குழுவால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. நுண்நிதி கடன்களால் கிராமப்புற பெண்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை கருத்தில் கொண்டு அமைச்சக குழு உறுப்பினர்களின் முன்மொழிவின் அடிப்படையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமைச்சர் கலாநிதி உபாலி பண்டிலக்கே தெரிவித்தார். அதன்படி இது தொடர்பில் ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகளை முன்மொழிய பாராளுமன்ற உறுப்பினர் சமன்மலி குணசிங்க தலைமையில் உபக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் நுண்நிதி கடன் பிரச்சினையை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவுவதற்காக தொடர்புடைய நிறுவனங்களின் அதிகாரிகளை அழைத்து விவாதிக்கவும் பொருத்தமான திட்டங்களை முன்வைக்கவும் இந்த குழு நடவடிக்கை எடுக்கும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஊழல் மோசடியுடன் தொடர்புடைய முக்கிய அரசியல்வாதி ஒருவர் இன்னும் 2 வாரங்களில் சிறைக்கு செல்லப் போவதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். சிறப்பு நேர்காணலில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்தார். அத்தோடு நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்தவர்களுக்கும் மக்களின் பணத்தை கொள்ளையடித்தவர்களுக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் ஊழல் மோசடிகளுடன் சம்பந்தப்பட்ட பலர் உள்ளனர், அவர்களை விரைவில் சிறைச்சாலைக்கு அனுப்ப நாம் நடவடிக்கை எடுப்போம் எனவும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு கைத்துப்பாக்கி, தோட்டாக்கள் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேற்படி நபர் கொழும்பு மட்டக்குழி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சமீபுர பிரதேசத்தில் நேற்று வியாழக்கிழமை மாலை கைது செய்யப்பட்டார். மட்டக்குழி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். கந்தர பிரதேசத்தைச் சேர்ந்த 34 வயதுடைய நபரை கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து வெளிநாட்டு கைத்துப்பாக்கி, 10 தோட்டாக்கள் மற்றும் 12 கிராம் 500 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. தேமட்டகுடியில் உள்ள CMX7 அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் 4 முச்சக்கர வண்டிகள் முற்றிலுமாக எரிந்து தீக்கிரையாகிவிட்டதாக தேமட்டகுடி போலீசார் தெரிவிக்கின்றனர். தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. ஆனால் முச்சக்கர வண்டிகளுக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த வேனும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. CCTV காட்சிகள் மூலம் விசாரணை நடத்திய பின்னர் முச்சக்கர வண்டிகளில் ஒன்று தீப்பிடித்து மற்ற முச்சக்கர வண்டிகளுக்கு தீ பரவியதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்தோனேசியாவின் மெடான் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கியது. கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து சிங்கப்பூருக்கு நேற்று பயணித்த போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நடுவானில் விமானம் இந்தோனேசியாவிற்கு திருப்பப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விமானத்தை பரிசோதித்த இந்தோனேசிய தொழில்நுட்பவியலாளர்கள் தொழில்நுட்ப கோளாறினை சரி செய்வதற்கு மேலதிக நேரம் தேவைப்படும் என தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இலங்கையிலிருந்து புறப்பட்ட ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் தொழில்நுட்ப குழுவினர் இந்தோனேசியா சென்றுள்ளனர். இதேவேளை இந்தோனேசியாவில் சிக்கொண்டுள்ள பயணிகளை சிங்கப்பூர் கொண்டு சென்று சேர்ப்பதற்காக இலங்கையிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று இந்தோனேசியா செல்லவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேவேளை தாம் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளதாகவும் போதிய வசதிகள் இல்லை எனவும் போதிய தகவல்கள் இல்லை எனவும் இந்தோனேசியாவில் உள்ள குறிப்பிட்ட விமானத்தின் பயணிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.